ஏய் யாருண்டி இது புதுசா இருக்குது? எந்துதான். உந்தா? ஆமா. யாரு கேட்டு வாங்கினா? உன்னெல்லாம் நான் எதையும் கேட்கணும், என் விருப்பம் நான் வாங்குவேன். மோ மோ நீ பாரு கடன் எடுத்து லோன் எடுத்துறோம் உன் புள்ள பாரு. என் பொண்ண நாளைக்கு ஆள் எனக்கு கிஃப்ட் பண்ணிச்சு. உங்ககிட்டயும் உங்க அம்மா கிட்டயும் வந்து கேட்கலனா? ஏய் கோல்டா? ஆமா. ஏது? அதான் சொன்னல என் பொண்ண நாளைக்கு ஆள் எனக்கு கிஃப்ட் பண்ணிச்சுன்னு. சும்மா நோண்டி நோண்டி கேட்டுனுக்குற. வா ப்ரோ, டெலிவரி பாய் ப்ரோ. குடு ப்ரோ, டைம் ஆகுது ப்ரோ, வட்டனே காலி ஆகணும். ஹாப்பி பர்த்டே ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ஏய் என்னடா இது? தான் சொன்னல எனக்கு பொந்த நாளின்னு. மைமா உசார் பண்ண துப்பு இல்ல, ஒரு கல்யாணம் பண்ண வக்கு இல்ல. சொல்லி செல்லும். ஒன்னும் இல்ல இது ஒரு குசுமி நம்மள சிக்கத்தை குத்துனுக்குது. ஏய் எதுக்கு இதெல்லாம் பண்ற? இப்ப பாரு மாமாவோட நீ மாமா சர்ப்ரைஸா பாரு, நீ சதுருவ பாரு, நான் வரேன் பாரு. இப்போ நீ வையன். ஏய் இந்தா இதுல ஒரு வீடியோ எடு. ஐபோனா? எனக்கு பொந்த நாள் பெஸ்டா. இன்னைக்கு எனக்கு பொந்த நாள். அதுக்கோசரம் யாரு பைக்கு செயின் எல்லாமே வாங்கி கொடுத்துக்கிறா. உங்க பொந்த நாளுக்கும் உங்களுக்கு என்ன வேணும்ன்றத உங்க ஆளுகிட்ட கேளுங்க. அப்படியே உங்க ஆள் ஐடியா கமெண்ட்ல டேக் பண்ணுங்க. இந்த வீடியோவை காண்டி ஒரு நம்ம அச்சிச்சுன்னா என் ஆளு ஃபேஸை நான் ரிவீல் பண்றேன். அதோட சூரை தான். ஏய் அப்படியே மொபைல் ஆட்டினே பின்னாடி போடா. ஆட்டினே போடா. என்னடா பண்ணுவ வச்சு? இல்ல ஒரு ஸ்லோமோ அடிச்சுட்டு ஒரு சாங்கா போட்டேன்னு ஏன் தரமாயிடும். கட் பண்ணு, கட் பண்றா. என்னடா இது? டேய் ஏதாவது பிரச்சனை டீம்ல பேசி சால்வ் பண்ணிக்கலாம்டா. இத்தனை வருஷம் அப்படிதானே பண்ணிட்டு இருந்தோம். அதை விட்டு வேற டீம் கூட மேட்ச் விளையாட. டேய் சொல்லுங்கடா மச்சான், ஓப்பனிங் நீயே ஆடுறா, போலிங் கூட நீயே போடுடா, ஃபீல்டிங் கூட நிக்க வேணாம்டா, அம்பை கூட நானே பாத்துக்கடா, தண்ணிக்க நானே தூக்கின்னு வரேன்டா. நீ வந்தா மட்டும் போதும்டா. இது மாதிரி என்னடா வேணும் உனக்கு? டேய் நீங்களா டீமா செட் ஆயிட்டீங்க, நீங்க உங்க கேம் ஆடுங்க, என்ன விட்டுருங்க, நான் கிளம்புறேன். என்ன மச்சான் நீங்க உங்க டீம் பிரிச்சு பேசுற? மச்சான் நம்ம 6வது கோட்டையில் வந்து ஒரு நாள் இருக்கும்டா. இந்த பர்றா 5 விரல் ஒரே மாதிரி இருக்கா? உன் வாழ்க்கை வேற என் வாழ்க்கை வேற. நீங்க உங்க வழியில போங்க, எனக்கு இப்ப வழி விடுங்க. பாத்தீங்களா பாலா பாலான்னு தள்ள தூக்கி வச்சு நாண்டிங்களே, இப்ப எப்படி பேசுறான்னு. இந்த பர்றா இந்த கிரீடா தான் ஒண்ணு சேர்ந்தோம். இதே கிரீடு டேய் இவனை புடிங்க. அதான் சொன்னல 5 விரல் ஒண்ணு கிடையாதுன்னு. உங்க வாழ்க்கை வேற என் வாழ்க்கை வேற. நீங்க வழி விடுங்க, வீட்டுக்கு போகணும். ChatGPT நான் யாரை நம்பவே கூடாது. ChatGPT நான் யாரை நம்பலாம்?
ChatGPT என் பையன் 20 வயசுல எப்படி இருப்பான்? ChatGPT என் பொண்ணு 20 வயசுல எப்படி இருப்பான்? நம்பிக்கை துரோகி நாய இறா அச்சா அவளை போய் வெட்டுற. அது என் மொபைல் தான். என் மொபைல்ல கேட்டா என்ன பத்தி தான்டா வரும். சாரி பச்சா, எல்லா கேள்வியும் என் மொபைல் நினைச்சு உன் மொபைல்ல கேட்டா. ChatGPT இவனை எப்படியாவது காப்பாத்திரு. என் பேக் எங்கடா? சரி மச்சான் வரட்டுமா? இருங்க எங்கடா போறீங்க? வீட்டுக்கு ஐயோ டேய் கேளுங்கடா. கார் ரெண்டு 10,000 ரூபா, டீசல் 15,000 ரூபா, சரக்கு 15,000 ஆச்சுமா, சாப்பாடு வந்து 10,000. டேய் நான் தான் சரக்கே அடிக்கல, நான் எதுக்குடா காசு தரணும்? டூர் வந்தாலாம் போட்டு தானே ஆகணும். அது சொல்லி தானே வந்தீங்க. அதெல்லாம் தர முடியாதுடா மச்சான் நான் மொத்தமாவே ஆஃப் தாண்டா குச்சேன். அதுக்கே சைடிஸ் நான் வீட்டானது தேன் முட்டாய் வேணும்ட்டேன். நீ என்னடா இவ்வளவு பில்லு போட்டு வச்சிருக்க? டேய் நீ டூர்ல ஏறாரமா ஓத்து குசி 2 பாட் வேற உள்ள போட்டு வச்சுக்கிற. தயவுசெய்து பேசுற, டென்ஷன் சொல்லிட்டேன். நான் யார் சொந்த காசுல வாங்கினேன்? டேய் நீங்க எல்லாம் அச்ச சிகரெட்ல எனக்கு கண்ணு எரிஞ்சு அந்த குளிர்லயே நான் பால்கனில போய் தூங்குனேன்டா. நான் எதுடா ரூம் காசு தரணும்? ஆமா எனக்கு எதுடா கார் ஷேரிங் போட்டு வச்சிருக்கீங்க? மூளையில உட்காந்து நான் எதுடா காசு தரணும்? நாள முடியல ஃப்ரண்ட்ல உட்காரன்னு எவன்டா எனக்கு இடம் குத்திங்க? ஊட்டில இருந்து ஊருக்கு வர வரைக்கும் சரட்டுல உட்கார மாதிரி இப்படியே உட்காந்து வந்தேன். என்னாலாம் காசு தர முடியாது. என்னடா ஒருத்தரும் ஒண்ணு சொன்னா எப்படிடா? வேற இவ்வளோக்கா இரு. நீ எதுக்கு 1000 ரூபா போட்டிருக்க? டேய் டூருக்கு போற மாதிரி லைட்டா சாப்பிட்டேன் நானும் அவனும். லைட்டாவா? டேய் பார்த்தா நீங்க நம்ம தனியா சாப்பிடுங்க, இதெல்லாம் சாகிறீங்க. ட்ரிப்னு வந்துட்டா எல்லாத்துக்கும் ஷேரிங் தான். ரொம்பத்தே சொல்றா. டேய் இவன் காசு காசுன்றான். என் மச்சான் ஊட்டில இருக்கும்போது நீ டீல பிஸ்கெட்டை தொட்டு தொட்டு சாப்பிட்டியே, அதுக்கு 5 ரூபா யாரு குத்தான்? அவன் தான் குத்தான். திருப்பி ஒரு வார்த்தை கேட்டிருப்பான் அவன். நான் கேட்கவே இல்லையே. எவ்வளவு பெருந்தன்மை நடந்துக்கிறான் பாடுறான் அவன். டேய் 5 ரூபாய் 50,000 ஒண்ணாடா? மச்சான் காசுன்னு வந்துட்டு 5 ரூபாயும் சரி 50,000 சரி எல்லாம் ஒண்ணுதான். அவங்க காலில் கூட விடுறா. அந்த 5 ரூபா கழிச்சு மிச்ச காசு குடுத்துருங்க. மச்சான் நான் அப்பே சொல்ல இவன் ஊட்டில விதவிதமா சாக்லேட் வாங்கும் போதே நினைச்சேன்டா இவன் பில்ல நம்ம தள்ள கட்டுவான்னு. நான் ஊட்டிய காமிச்சிட்டான். இல்ல 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 அதுக்கு பில் வச்சிருந்தா அதுக்கு பில் காட்டு. சரா சரா உடா மச்சான் தெரியுதா உடா. அவனுக்கு புறா. பிரபாதே டேய் அந்த போட்டோ மட்டும் மறக்காம அனுப்பிச்சு விடுறா. மச்சான் பாத்தீங்களா சரக்கு நம்ம வீட்டு மொட்டை மாடல போட்டுடலாமா? போட்டுடலாம் மச்சான், போட்டுருவோம். மலேஷ் லொக்கேஷன் செம்மையா இருக்கு. ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துலாமா? எடுக்கலாம் போடா. ரவி கூப்பிடுறா. டேய் நீ என்னடா நட்டு பின்னாடி உட்காந்து காலை மடிக்கு வந்தனா ஒரே முட்டி வலி. அவனை என்னன்னு போய் பாரு. டேய் 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 உனக்கு என்னடா? மயக்கமா வருதுடா, வாந்தி வருது, என்னால சுத்தமா முடியலடா மலேசு. லோ பிபி மாத்திரை தூங்கியா? போடு வரேன். நீ எவ்வளவு தூரம் போனோம்? மச்சான் ரொம்ப இல்லை, ஒரு 2 கிலோமீட்டர்ல மலை. மலையா? ஆ மச்சான், அப்படியே கார ஓரமா போட்டு ஒரு 3 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் ஆயிடுவோம். ட்ரெக்கிங்கா? பேக்ல எடுத்து போ மச்சான். சரி சரி பேக் வேண்டாம்.
போயிடலாம்ல. டேய் போயிடுவோமாடா? டேய் மச்சான் டேபிள் போட்டேன்டா. மூச்சு வாங்குற மாதிரி மோஷன் போயிடுறான் மல்லேஷ. ஆனா கண்டிப்பா மலை ஏறிடும்டா. டேய் பாலா, ஏய் இருடா வரேன்டா. ஒருத்தா வரத்துன்னு தொலைச்சிட்டேன். ஏய் மல்லேஷே, இப்போ நான் குரூப்ல எடுக்கணுமா இல்லையா? நானே செம்ம வெறுப்பில் இருக்கிறேன். போயிட்டு தயவுசெய்து. ஓகே, அப்ப என்னத்துடா இது? நான் அப்பயே வண்டி எடுக்கிறேன். ஏய் என்னடா நிம்மதியா ஒரு ஆய் கூட போட மாட்டீங்க? என்னதான்டா பிரச்சனை? டேய் வாடா. நான் வரேன்பா. போலாம். ஏய் மச்சான், மூச்சுல மண்டை கொஞ்சம் கலங்கிச்சுடா. சாகிறதுக்குள்ள உங்களை வச்சுன்னு ஒரு டூர் போகலான்னு நினச்சேன்டா. ஆள் ஆளுக்கு ஒரு நோயோட வந்துக்கிறீங்க. ஏய் வாங்கடா, இவனை தூக்குங்கடா. என்ன பாலா ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேற? என்ன சொல்லு. 200 கொடுப்பாளா? ஏய் டே கேட்டு இருந்தா எப்படிரா? கொடுப்பாளா? வேலைக்கு எதுவும் போக மாட்டியா? பாலா வேலை பார்த்துன்னு பாலா, கச்சா போயிடுவேன் பாலா. வேலைலாம் இருக்குது, நீ போக மாட்டேன்னு சொல்லு. டா தேங்க்ஸ் பாலா. ஆமா இன்னைக்கு என்கிட்ட வாங்கிட்ட, மற்ற நாள்லாம் என்ன பண்ணுவ? பாலா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பசங்க ஆன்லைனில் இருக்கிறத பார்த்து கால் பண்ணி தொல்லை பண்ணி வாங்கிட்டோம் பாலா. அப்படி யாருமே தரலனா உன்கிட்ட கேட்பேன் பாலா. அது இன்னும் யாருமே தரலன்னா மட்டும் என்கிட்ட கேட்குற? இல்லை பாலா, நீ ஏன் பாவம் டிப்ரெஷனில் இருப்ப? டிப்ரெஷன்ல இருக்கேனா? ஆமாம். 200 ரூபா பிச்சை எடுக்கிற நீயே ஜாலியா இருக்கும்போது நான் ஏன்டா டிப்ரெஷன்ல இருக்க போறேன்? இருக்க பாலா, உனக்கு தெரியல. ஹேய் கை நிறைய சம்பாதிக்கிறேன், பைக் வச்சிருக்கேன், ஊர்ல வீடு கட்ட போறேன், இதோ டிரைவிங் கிளாஸ் போயிட்டு கார் வாங்க போறேன். நினச்சதெல்லாம் வாங்க வேண்டாம். எங்க ஃபோன் பண்ணி ஆஃபீஸில் ஒரு நாள் லீவ் வாங்க பார்க்கலாம். நவனீத், இன்னைக்கு ஒரு நாள் ஆஃபீஸ் லீவ் எடுத்துக்கிறேன், ஓகேவா? பாலமுருகன் கம் டு ஆபீஸ். நவனீத், பர்சனல் ஃபேமிலி இஷ்யூக்காக தான் லீவ் கேட்குறேன், ஒரே ஒரு நாள் மட்டும் லீவ் கொடுங்களேன் ப்ளீஸ். பாலமுருகன் கம் டு ஆபீஸ். நவனீத், எத்தனை வருஷமா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு? எனக்கு ஒரு நாள் லீவ் கேட்டிருக்கேன், இல்லை எடுத்திருக்கேனா? சாட்டர்டே சண்டே கூட ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன், தீபாவளி பொங்கல் கூட உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் ஒரு நாள் லீவ் தரத்துல என்ன சொல்லுங்க சார்? நவனீத் சார். பாலமுருகன் கம் டு ஆபீஸ். என் பாலா லீவ்லாம் கேட்டுக்கினே ஒழுங்கா வேலைக்கு போ, டிப்ரெஷன்லாம் ஆகாதண்ணா.